வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலத் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர். திருப்பாவையின் இந்த இறுதி பாசுரம் ஒரு பலஸ்ருதி. பாவை நோன்பிருந்து திருமாலை வழிபட்டால் நீர்வளம் நிலவளம் செல்வம் எல்லாம் பெருகும் என்கிறாள் ஆண்டாள். திருமாலின் கைத்தலம் பற்றி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத 30 முக்கோடி தேவர்கள் புடைசூழ அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மங்கள முழக்கத்துடன் ஆண்டாளின் திருக்கல்யாணம் இனிதே நிறைவேறுகிறது. பொங்கும் மங்களம் எங்கும்